வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. பொதுவாகவே ராயல் ரம்பை வெற்றி பெறவங்க ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் கிடைக்கும். அது கண்டிப்பாக டே 1 டே 2 அது ரூல்ஸு. ஈவன் டபிள்யூபிள்யூ வந்து டே 1 ஒரே ஒரு நாள் ரசல்மேனியா நடத்தும் போது கூட அவங்களுக்கு மெயின் ஈவெண்ட் கிடச்சிருக்குது. ஆனால் சில பல சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில பேர் மெயின் ஈவெண்ட் ஆடாமையும் போயிருக்கிறாங்க. அந்த வகையில் ஜே ஊசோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான ஆடியன்ஸை கொண்ட ராயல் ரம்போனா இதுதான். கிட்டத்தட்ட ராயல் ரம்போக்கு எப்படி 70,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வருவாங்களோ அப்படி ராயல் ரம்பிலேயே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 70,000க்கும் மேற்பட்ட ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய ரசல்மேனியா மாதிரியான ஷோ தான். மினின்னு கூட சொல்ல முடியாது, ரசல்மேனியா மாதிரியே ஒரு ஷோ தான். அதில் ஜான் சீனா, ரோமன் ரெய்ன்ஸ், சிஎம் பங்க், செத் ராலின்ஸை காட்டிலும் ஜே ஊசோ வந்து ராயல் ரம்பை வெற்றி பெற்றார். இப்போ ஜே ஊசோவுக்கு மெயின் ஈவெண்ட் கிடையாது, சும்மா வந்து ரோமன் ரெய்ன்ஸுக்கு மெயின் ஈவெண்ட். அதாவது தான் சொந்த கசினுக்கே துரோகம் செஞ்சு இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் வந்து மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் ஒரே ஒரு ஆள் தான். மற்றும் ஏன் இப்படி மாற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த குடும்பத்தில் மெம்பர்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ ராயல் ரம்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஜே ஊசோவை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஜே ஊசோ வந்து இந்த 2025 ஒரு பெஸ்ட் பிக்கு ஈட் மூமெண்ட் போட்டு ஜே ஊசோவை கொண்டாடுவோம். ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியாவில் குந்தரை வீழ்த்தி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக போகிறாரு. கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனா மேட்சை காட்டிலும் இந்த மேட்ச் தான் ஃபேன்ஸ் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறாங்க. இதை மெயின் ஈவெண்ட்டாக வச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்பு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் துளி கூட கிடையாது. ஈவன் ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடணும் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் வந்து ஹேட் பண்ணாங்க. அதாவது ராயல் ரம்பில் ஜே ஊசோ வின் பண்ணும்போது ஈட்டு போட்டவங்கள விட பூ போட்டவங்க அதிகம். பல ஃபேன் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? ஆக்சுவலி ஜே ஊசோட பேரில் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற பேர் இருக்குது. ராயல் ரம்பில் அத்தனை பேரையும் எலிமினேட் பண்ணி அதுலேயும் முறிப்பாக ஜான்சனாவை எலிமினேட் பண்ணி ராயல் ரம்பை வெற்றி பெற்றிருப்பார் ஜே ஊசோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்புக்கு முன்னாடி ஜே ஊசோ ஹெவிவெயிட் சாம்பியன் ஆக மாட்டாரா, எப்போ ஆவார் அப்படிங்கிற மாதிரி பல ஃபேன்ஸ் வந்து காத்துட்டு இருந்தாங்க. இப்போது அவர் ராயல் ரம்பை வெற்றி பெற்றார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குந்தரை வீழ்த்தி கண்டிப்பாக ஜே ஊசோ வந்து ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவார் ரெஸ்ல்மேனியாவில், அதுவும் மெயின் ஈவெண்ட்டார்னு. ஆனால் ஃபேன்ஸ் இதை ஏற்றுக்கல. இப்போது ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஆழமான ஒரு பதிவு இருக்குது. என்ன தெரியுமா? ராயல் ரம்போ வந்து ஜான்சனை தான் வின் பண்ணியிருக்கணும், ரோமன் ரெய்ன்ஸ் தான் வின் பண்ணியிருக்கணும்னு. ஸோ அவங்க வின் பண்ணதை ஜே ஊசோ வின் பண்ணிருக்காரு. இப்போது குந்தருக்கும் ஜே ஊசோக்கும் இது ஒரு ஃப்ரெஷ் மேட்ச் இல்லை. ஆல்ரெடி 3 தடவை நடந்து 3 தடவை குந்தர் கிட்ட தோற்று போன ஜே ஊசோ இந்த தடவை வீழ்த்துவார் அப்படிங்கிறது எல்லா ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. அண்ட் குந்தருக்கும் ஜே ஊசோக்கும் இதுக்கு முன்னாடி 3 தடவை ஸ்டோரி நடத்ததுனால மீண்டும் ஸ்டோரியை கொண்டு போக முடியலை. அண்ட் ராயல் ரம்போ டைமில் ரெஸ்ல்மேனியாவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 85 நாள் இருந்தது. அந்த 85 நாளும் ராஸ்மெண்டரில் எப்படி குந்தர் விசிஸ் ஜே ஊசோ ஸ்டோரியை கொண்டு போவாங்க? இப்போ ஆக்சுவலி எலிமினேஷன் சாம்பரில் வின் பண்ண ஜான் சீனா ரெஸ்ல்மேனியாவில் மோதுறாரு கோடி ரோட்ஸ் அகைன்ஸ்டானா, அந்த ஸ்டோரியே இன்னொரு 3 வாரம் இருக்குது. இப்போவே முடிகிற மாதிரி இருக்குது, இன்னும் 3 வாரம் இழுக்கிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது இதாக இருக்குது. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய இழுவை. அண்ட் அந்த இழுவைக்கு ஏற்ற மேட்சா? கண்டிப்பாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோவை அண்டர்ரேட்ட கூட மோதி அவர் பெருசாக காட்டுறதை தவிர்த்து பெரிய ரெஸ்லர்ஸை வீழ்த்துற மாதிரி காட்டலை. அண்ட் ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் விளையாடுறதை யாரும் விரும்பலை. ஃபேன்ஸ் பற்றியில் மனசுக்குள்ளே ஒரு ஆழமான பதிவு வந்துட்டு என்ன தெரியுமா? ஏதோ ஒரு டைலாக் உண்டு இப்போ சமீபத்தில், புரோட்டானாலே மாறன் புரோட்டாக்களாக தான், அந்த மாதிரி மெயின் ஈவெண்ட்னாலே ரோமன் ரெய்ன்ஸ் தான் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் வந்துருச்சு. இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரெஸ்லிங் ஃபேன்ஸ் மத்தியில் ரோமன் ரெய்ன்ஸுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா? ஜே ஊசோவே ராயல் ரம்பை வெற்றி பெற்றாலும் அவருக்கு இப்போ ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது. நானும் ஈட் மூமெண்ட் போடுவேன், நீங்களும் ஈட் மூமெண்ட் போடுவீங்க, பேரில் கூட மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ உண்டு. ஆனால் அவர் மெயின் ஈவெண்ட் விளையாடக்கூடாது, அண்ணன் ரோமனுக்கு தான் கொடுக்கணும். ஈவன் ஒரு மெயின் ஈவெண்ட்டை ரோமன் ரெய்ன்ஸ் எடுத்துட்டாருவீங்களேன், அப்போ ஜே ஊசோக்கு கொடுத்தா அண்ணன் தம்பி 2 பேரும் மெயின் ஈவெண்ட் விளையாடுறாங்கடோ டன்டனக்காடோ அப்படின்னு டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் ரோமன் ரெய்ன்ஸ் மெயின் இல்லாமல் தம்பி மெயின் ஈவெண்ட் விளையாடும்போது இதெல்லாம் ஒர்த்து இல்லையே, ரோமனுக்கு தான் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது மனசில் வந்துருச்சு. ஆக்சுவலி இதில் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ரோமன் ரெய்ன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தான் மெயின் ஈவெண்டர், ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட்னால எனக்கு தான் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாரு. அண்ட் காய்ஸ், ஜே ஊசோ
இப்போ மெயின் ஈவெண்ட் விளையாடாமல் போனதுக்கு முழுக்க காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அவர் பேர் நீங்கள் தான். எஸ், நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஹேட் பண்ணதுனால தான் WWE வந்து இதை மெயின் ஈவெண்ட் ஆச்சா சரிபடாது, எதிர்ப்பு இல்லை, பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதை மெயின் ஈவெண்ட்டாக நடத்த மாட்டாங்க. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ் சிஎம் பாங்க் ஒரு நார்மல் மேட்ச். இது ஒரு நார்மல் வெற்றியாளர் தான். வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஷிப்போ எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. 3 பேருக்குள்ளே சண்டை இருக்குது, அதை தீர்த்து வைக்கிற ஒரு மாதிரி ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் மத்தியில் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பு அதிகமாக செலுத்துகிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், நம்ம சிஎம் பாங்க் இது வரைக்கும் ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்டே விளையாடினதில்லை. அவரும் மெயின் ஈவெண்ட் விளையாடணும். அண்ட் செத் ராலின்ஸ்க்கு மேட்ச் கொடுக்கணும், ரோமன் ரெயின்ஸ்க்கும் மெயின் ஈவெண்ட் கொடுக்கணும். ரோமன் ரெயின்ஸ் நான் பற்றி சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி 9 தடவை ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாரு. அதில் கண்டினியூவர் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு உண்டு. ஹல்க் ஹோகன் இதுக்கு முன்னாடி கண்டினியூவாக மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 4 டைம் விளையாடிருக்காரா. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இந்த வருடம் மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டார்னா, ஸோ இந்த 5 டைம், அதாவது கண்டினியூவாக 5 தடவை ரசல்மேனியாவில் மெயின் ஈவெண்டர், அதாவது கண்டினியூவாக ஒரு வருஷம் கூட விடாமல் மெயின் ஈவெண்டர் அப்படிங்கிற பேர் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு கிடைக்கும். சாரி, ரோமன் ரெயின்ஸ் ஆல்ரெடி 5 தடவை ஆகிட்டார், இது 6வது தடவை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 மெயின் ஈவெண்ட் விளையாடினார், 2022 விளையாடினார், 2023 விளையாடினார், 2024 2 தடவை விளையாடினார். டே 1 விளையாடினார், டே 2 இப்போ 2வது. ஸோ ஹல்க் ஹோகனோட ரெக்கார்ட் 5, இப்போ 6. ரோமன் ரெயின்ஸ் வந்து அதை பீட் பண்ண போகிறாரு. ஸோ எல்லாமே ஃபேரவராக ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறதுனால ஜே ஊசோவை எல்லாருமே நெகட்டிவ் பண்ணிட்டோம். ஸோ இதனால் ஜே ஊசோவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பேருக்கு ஏற்ற மாதிரி ஜே ஊசோவால் மெயின் ஈவெண்ட் விளையாட முடியல. சாதாரணமாக எலிமினேஷன் சேம்பர், ராயல் ரம்போ இதெல்லாம் தோற்று போன மற்றவங்க டேரெக்டாக மெயின் ஈவெண்ட் விளையாடுறாங்க. ஸோ ஆக்சுவலி ராயல் ரம்போ எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத தாண்டி பாப்புலாரிட்டி உள்ளவங்களுக்கு தான் மெயின் ஈவெண்டர் அப்படிங்கிற காலம் வந்துடுச்சு. ஸோ அது ட்ரிபிள் ஹெச்சராவோ வின்ஸ் மெக்மேனாவோ யாராலுமே மாற்ற முடியலை. அது இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜே ஊசோக்கு இதனால் ஒரு பெரிய அடி தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை விடமாட்டார். இப்போது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக குந்தர் வெர்சஸ் ஜே ஊசோக்கான ஸ்டோரி போர் அடிக்கிறதுனால தான் இப்போதைக்கு அதை மெயின் ஈவெண்ட்டாக கொடுக்கல. ஃப்யூச்சரில், அதாவது ஜே ஊசோ மேபி ரசல்மேனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார்னா அதுக்கு அடுத்த ஆப்பனன்ட்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கிறாங்க. அண்ட் குந்தருடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போடு நல்லா தான் வச்சிருந்தாரு, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஏதோ வச்சுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஸோ அதனால் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜே ஊசோ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது அடுத்தடுத்த பெரிய ஆப்பனண்ட்டை கொடுக்கும்போது ஸ்டோரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். காய்ஸ், நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? ரோமன் ரெயின்ஸ் அசால்ட்டாக இப்போ மெயின் ஈவெண்ட்டை தூக்கிட்டாரு. அண்ட் இப்போ பார்லிமெண்ட் செத் ராலின்ஸ் சிஎம் பாங்க் ஸ்டோரி தான் உண்மையிலேயே பெரிய ஹைப்னஸாக இருக்குது. 2 மெயினான ஸ்டோரி லைன், ஒன்று செத் ராலின்ஸ் சிஎம் பாங்க் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரி லைன் அண்ட் கோடி ரோஸ் ஜான்சன் ஸ்டோரி லைன், 2மே ஸ்மாக்டவுனை சேர்ந்தது. ஆனால் 2த்தையும் WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஸ்டோரி கொலாப்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ரசல்மேனியாவில் நீங்கள் 2 மேட்ச்சில் அண்ட் ஜே ஊசோ மேட்ச்சில் 3ல் எது ஒருத்து? அண்ட் இப்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து மெயின் ஈவெண்ட் விளையாடுறாரு. ஜே ஊசோக்கான கஷ்டப்பட்டு ராயல் ரம்பை வெற்றி பெற்ற ஜே ஊசோக்கு மெயின் ஈவெண்ட் இல்லை. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணாட்டா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திட்டிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்துன்னா பாராட்டிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.